வணக்கம், என் பேர் திவாகர். நான் கிளெனர்ஜி ESSல ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம கிளெனர்ஜி ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஆரம்பிக்கலாமா? உள் நுழைந்ததும் முதலில் உங்களுக்கு பிளான்ட் ஓவர்வியூ என்ற ஒரு பக்கம் தெரியும். நீங்கள் உங்கள் பிளான்ட்டை கிளிக் செய்ததும் கீழே ஒரு எனர்ஜி ஃப்ளோ சார்ட் இருக்கும். மேல் இடது மூலையில் உங்கள் சூரிய கணைகளால் அந்த நாளில் உற்பத்தி செய்யப்படும் சூரிய சக்தி காட்டப்படும். இந்த சூரிய சக்தி இன்வெர்ட்டர் மூலம் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் சக்தியாக மாற்றப்படும். இந்த கன்வெர்ட்டட் எனர்ஜியில் ஒரு பகுதி நேரடியாக வீட்டில் பயன்படுத்தப்படும். அதுதான் உங்கள் கன்சம்ஷன். பயன்படுத்தாமல் இருக்கும் மீதி சக்தி பேட்டரிக்குள் சேமிக்கப்படும். பேட்டரி முழுசாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா மீதி சக்தி கிரிட்டுக்கே அனுப்பப்படும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் காட்சியாகும். அதனுடன் பவர் கெப்பாசிட்டி மாதிரியான இன்ஃபோக்களும் இருக்கும். அதற்கு பிறகு தினசரி, மாதம், வருடம் என்னும் உற்பத்தி தரவுகளும் காட்டப்படும். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபை பார்த்துக்கலாம். இந்த பக்கம் கண்ணுக்கு தெளிவான கிராஃபிக்களோடு இருக்கும். உங்களுக்கு தேவையான வகையை தினசரி, மாதந்தோறும், வருடந்தோறும் மாற்றி காணலாம். இந்த கிராஃபிலே வரும் நிறங்கள் மேலே உள்ள பட்டியலோடு மெட்ரிக்கு ஏற்ப இருக்கும். சூரிய உற்பத்தி, பேட்டரி சார்ஜிங், கிரிட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் கீழே பவர் அனாலிசிஸ் பிரிவில் இருக்கும். இங்கே உற்பத்தி செய்த சூரிய சக்தியால் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டது என்பதை நேர்த்தியாக காணலாம். டெய்லி ப்ரொடக்ஷன் பாகத்தில் எவ்வளவு சுய பண்பாடு, எவ்வளவு பேட்டரி சார்ஜிங், எவ்வளவு கிரிட் எக்ஸ்போர்ட் ஆகிய தகவல்கள் வரும். அதே மாதிரி டெய்லி கன்சம்ஷன் பாகத்தில் சூரிய சக்தியிலிருந்து நேரடி பயன்பாடு, பேட்டரியிலிருந்து எவ்வளவு எடுத்தீங்க, கிரிட்டிலிருந்து எவ்வளவு வாங்கினீங்க இதெல்லாம் தெளிவாக தெரியும். மேலும் இந்த டாட்டாவை மாதம், வருடம், மொத்தம் என்றவாகவும் பார்க்கலாம். பிறகு கீழே என்வாயரன்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் பாகம் இருக்கும். இது உங்கள் சூரிய அமைப்பு கிரகத்திற்கு ஏற்படுத்தும் பாசிட்டிவ் தாக்கத்தை காட்டும். உங்கள் தேர்வால் சுற்றுச்சூழல் மற்றும் செலவு கழிப்பில் எவ்வளவு நல்ல பயன் கிடைத்தது என்பதையும் காணலாம். சிறப்பானது. உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். டிவைசஸ் டேபில் உங்கள் சிஸ்டத்தில் உள்ள சாதனங்களின் தொழில்நுட்ப விவரங்கள் இருக்கும். அடுத்து அலர்ட்ஸ் டேபை பார்ப்போம். இந்த பகுதியில் உங்கள் சிஸ்டம் தெரிவிக்கும் எச்சரிக்கைகள் பட்டியலாக காட்டப்படும். ஏதாவது எச்சரிக்கை வந்தால் தயவு செய்து உடனே உங்கள் சோலார் நிறுவனரை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் பெரும்பாலான பிரச்சனைகளை சுலபமாக சரி செய்து விடுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கிளெனர்ஜி ESS பற்றி இன்னும் நிறைய பார்த்துக்கலாம்.